ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. ஆக்சுவலாக இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 7க்குள்ளே மணிச்சந்திரா அவர்களுக்கு ஒரு விஷயம் வந்து நடந்தது. அண்ட் ரவீனா அவர்களுக்கு இன்னொரு விஷயம் நடந்தது. இந்த ரெண்டு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆகும். மணியும் ரவீனாவும் பிரிஞ்சே போயிடுவாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னா சந்திச்சே தீருவீங்க. சந்திப்பீங்கடா, இது என்னோட சாபம்டா, அவ்வளோதான். ஏன்னா சாபமெல்லாம் விடுறே அப்படிலாம் கேட்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் வந்து போட மறந்துடாதீங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலாக மணி ரவீனா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து லவ் பண்ணுவாங்க. செம்ம பப்ளியாக வந்து இருப்பாங்க. ரவீனா வேறு செம்ம ஃபன்னும் வந்து பண்ணுவாங்க. மணிச்சந்திரா ஒரு நல்ல டான்சர், ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி, நல்ல செட்டிலான ஒரு பையன் தான் சொல்ல போனாக்கா. இன்னும் பெருசாக வந்து பூமை பாகல்னாலும் கூட அவருக்கு வந்து திறமை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்தாவே. ஸோ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து ரவீனாவோட அம்மாவோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ சொல்லப்போனால் ரவீனாவுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகுங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து உள்ளே வந்துட்டு வச்சு வேலுன்னு வெளுத்து தள்ளிட்டாங்க. ரவீனாவோட குடும்பத்தினர், அதுக்கப்புறம் விசித்ரா மேம், அதுக்கப்புறம் வந்து நிக்சன், இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ரவீனாவோட கேம் பிளே பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரவீனா இஸ் ஸோ க்யூட் அண்ட் பப்ளி அப்படி இப்படி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. செம்ம ஆக்டிவ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டாஸ்க் தான் வந்து சரியாக விளையாட மாட்டேங்கிறா. குறிப்பாக வந்து லாஸ்ட் வீக்கில் அந்த டான்ஸ் மாரத்தான் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த காசையும் கொண்டு போய் மணிக்கு வந்து கொடுத்துட்டா. அதுதான் எங்களால் வந்து சகிச்சிக்கவே முடியல, தாங்கிக்கவே முடியல. இப்படிலாம் பண்ணலாமா ரவீனா அப்படின்னு சொன்ன உடனே பக்கம் இருக்கிற நிக்சன் வந்து ஒத்து ஊதுறாப்புல. அது ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு நல்ல திறமசாலி தான், நல்ல கேமெல்லாம் ப்ளே பண்ணோம், நல்ல டேலண்ட் தான், என்ன கொஞ்சம் அன்பின் அடிப்படையில் வந்து சில விஷயங்களை வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கோத்து விட்டாப்புல. அன்பின் அடிப்படையில் சில விஷயங்கள் வந்து பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா இன்னும் பயங்கர காண்டாயிடுச்சு. காண்டானது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக பேசுகிறாங்க. நீங்கள் என்ன நைட்டில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நைட்டில் எதுக்கு நீங்கள் எல்லாம் உட்காந்து தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லோரும் தூங்க போனால் நீங்களும் போய் தூங்க வேண்டியது தானே, எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேலை பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க்கு நீ ஒழுங்காக விளையாடல, ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் இருந்தது நீயாவே இருந்த, இப்போ வந்து யாரோ ஒரு கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ரவீனாவுக்கு மூஞ்சும் இல்லை, வாயும் இல்லை, பேச்சும் இல்லை, அந்த கிச்சின்னு சிரிக்கிற சிரிப்பும் இல்லை. அதுக்கப்புறம் மணிச்சந்திரா என்ட்ரி. இந்த மனுஷன் கம்முன்னு போயிருந்துருக்கலாம். அவர் வேறு கூட்டம் உட்கார வச்சு மணிச்சந்திரா வச்சு செய்ன்னு வந்து செஞ்சாங்கப்பா. சிறப்பான சம்பவம். லவ் பண்ணுற ஒவ்வொரு பசங்களுக்கும் வரக்கூடிய இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன், விலாவரியாக புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. என்னங்க மணிச்சந்திரா, நீங்கள் உங்களோட கேம் எல்லாம் கரெக்டாக தான் விளையாண்டுருக்கீங்க, ஆனால் அந்த பொண்ணோட கேமை மட்டும் நீங்கள் ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டாங்க பொசுக்குன்னு. என்னங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க, நான் என்னங்க அவங்களோட கேம் வந்து ஸ்பாயில் பண்ணுறேன், அவங்களுக்காக நான் எல்லா இடத்துலையும் நின்றுட்டு இருக்கேனேங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்படிலாம் கிடையாது. பூர்ணிமா அன்றைக்கி அர்ச்சனாவுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்களோட கேப்டன்சி போனால் கூட வெங்காயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டை திறந்து விட்டு ஸ்மால் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்து உட்கார வச்சுருந்தாங்க அர்ச்சனாவை. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ கழுவி ஊற்றினார் பிக் பாஸ். இருந்தாலும் அந்த கான்சிக்வன்சஸை வந்து அவங்க மீட் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட காசு கொடுச்சு டான்ஸ் மாரத்தானில். அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், எடுத்துகிட்டு போய் திரும்ப கொடுத்து, இல்லை இதை என்னால் வந்து வாங்கிக்க முடியாது, நீ இதை வச்சுக்கோ, உன்னால் அன்பாக கொடுக்க முடிஞ்சால் கம்மியாக கொடு, இவ்வளோ கொடுத்தா அப்படின்னா இது மிகப்பெரிய விளைவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து க்ளோஸாக இருந்து ஸ்டாண்ட் பண்ணலனா கூட ஆஸ் எ கேப்டனாக நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், பூர்ணிமா மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நார்மல். அதுக்கப்புறம் இல்லை ஆண்டி நான் வந்து இல்லை இப்படி தான் பண்ணேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீங்கள் வந்து இவங்க மேலே ஏன் ஓவர் கேர் எடுத்துக்கிறீங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் எப்படி சிரிச்சுட்டு ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தா. ஆனால் நீங்கள் வந்து அந்த பொண்ணை வந்து இவங்ககிட்ட பேசாத, அவங்ககிட்ட பேசாதீங்க, அவங்கள பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு பேசுகிறதே நிறுத்தி போச்சு. எங்கே போச்சு, எங்கே இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு வந்து மோசமாக வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அப்படி தான் வந்து இருக்குது. உங்களை மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு வந்து தெரியுது, மற்ற எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. காசு கொடுக்குறதுனாலையும் மொத்தமாக எட்டு வந்து உங்ககிட்ட தான் கொடுக்குறா, எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களை கேட்டு தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நேர்மையாக இருந்தது கேள்வி. அதுக்கப்புறம் இவர் வந்து விளக்கம் கொடுத்தார். இல்லைங்க ஆண்டி நான் இப்படி தான் பண்ணேன், அப்படி தான் பண்ணேன்லாம் எல்லாமே சொன்னார். ஆனால் அந்த பொம்பளை கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் நீ என்னமோ வீட்டில் சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க பார்த்துக்க சொல்லி அப்படின்னு சொன்னல, நாங்கள் எப்போ உங்களை வந்து பார்த்துக்க சொன்னோம், நாங்கள் எப்போ சார் உங்களை பார்த்துக்க சொன்னோன்னு கேட்குறாங்க. இவருக்கு வந்து அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை நாங்கள் வெளியெல்லாம் வந்து இதுக்கு போவோம், ஷோவுக்கெல்லாம் போவோம், அப்போ அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க, ஸோ அதுதான் நான் வந்து இங்கேயும் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாப்புல. ஆனால் அந்த பொம்பளை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, அப்படிலாம் இல்லை.
சும்மா வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கேமை தனியாக ஃப்ரீயாக விளையாட விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க ஆண்டி, நான் வந்து அவங்க மேலே ஏன் கேர் எடுத்துக்கிறேன்னா, வெளியே சில சம்பவங்கள் அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் கேரிங்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, சார், வெளியே ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நாங்கள் இருக்கோம் சார். அவள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவள் ஃபேஸ் பண்ணிட்டோம். அவளால் முடிஞ்சால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம். நீங்கள் எதுக்கு சார் இடையில வரீங்க? நீங்கள் யார் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு? நாங்கள்லாம் இருக்கோம். நாங்கள் பண்ணிப்போம். அவளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். நாங்கள் செஞ்சுக்கிறோம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் கேம் விளையாட வந்துக்கிறீங்க, கேம் விளையாடுங்க. இண்டிவிஜுவலாக கேம் விளையாடுங்க. அந்த பொண்ணை மேனிப்புலேட் பண்ணாதீங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது, பேசிகிட்டே இருக்குது அந்த பொம்பளை. ஐயையோ! மணிச்சந்திராவுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் கொஞ்சம் ரூட் ஆகிட்டார். ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு தான் பேசினாப்புல. பட் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னமோ மனசார நினச்சிருப்பீங்க, லவ் பண்ணும்போது நம்ம தாண்டா அவளுக்கு எல்லாமே, நம்ம தாண்டா அந்த உலகமே அவளுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. அவள் நடந்தாலும், சிரித்தாலையும், உட்காந்தாலும், எழுந்தாலையும், சாப்பிட்டாலையும், தூங்கினாலையும் எல்லாமே நம்ம தான் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் நமக்கு மேலே 2, 3 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அப்படி தான் நான் வந்து சொல்கிறேன். எண்ட் ஆஃப் தி லவ் பிரேக்கு இதை தான் சொல்லுவாங்க. அவளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்கள் இருக்கோம், நீங்கள் தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா லவர்ஸ்க்கும், லவ்லேருந்து பிரேக்கப் ஆகிறவங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். அவங்க ஃபேமிலி கிட்ட பேசும்போது நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் கவனிச்சுக்கிறோம், எங்களுக்கு தெரியும் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலே அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இவரை லவ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. சரி, ஓகே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கலாம். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.